அது வந்து கொஞ்சமாக சாப்பிட்றாங்கள்ல, அவங்களுக்கு வந்து எதையாவது சாதிப்பாங்க கண்டிப்பாக. கொஞ்சமாக சாப்பிட்றவங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அந்த திருப்திய குடுக்கல. அப்போ வேற ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து இந்த வாழ்க்கையில திருப்திய தேடணும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து சாதிப்பாங்களாங்கன்னா கண்டிப்பா சந்தேகம் தான். நல்லா சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்றது, பிரியாணி அது இதுன்னு நல்லா சாப்பிட்றது. அப்போ அந்த மாரி குழந்தைகள்லாம் சாதிப்பாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் தான். அதுவே கொஞ்சமா சாப்பிட்றாங்க பாருங்க. அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து அ வேற ஏதோ ஒரு வகையில இன்பத்தை தேட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா சாப்பாடே அவங்களுக்கு முழுமையான இன்பத்தை தரவில்லை. அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்கு அடிமையாகவும் இல்ல. அப்ப அதிலயே அவங்க சுதந்திரமாயிடுறாங்க. சாப்பாட ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்க சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுவே யார் இங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் வித்தியாசமா இருக்கிறவங்க, சுதந்திரமா இருக்கிறவங்க, அடிமையா இல்லாம இருக்காங்க பாருங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டா ஒரு எளிமையான அந்த சாப்பாட்டை சார்ந்த ஒரு எளிமையான வாழ்க்கை. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நல்லா சாப்பிடணும்னா நல்லா தூங்கணும். ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். திருப்தி வந்துரும். இந்த வாழ்க்கையோட பலனை நம்ம அனுபவிச்சுட்டோம். அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டா என்ன வரும்? தூக்கம் தான் வரும். அதுவே குறைவா சாப்பிட்றவங்க, அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ஒண்ணும் தூங்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் விழிப்போட இருப்பாங்க. இந்த குறைவா சாப்பிட்றவங்க விழிப்போட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு குறைவா சாப்பிட்றாங்க இருக்கு பாருங்க. சாப்பிட்றதே அவங்களுக்கு வந்து பெருசா பிடிக்காது. கடமைக்காக சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடே முழுமையான இன்பத்தை தரவில்லை. திருப்தியை தரவில்லை. அப்போ வேற ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கையில திருப்திய தேடுவாங்க. தொழில்ல எதையாவது சாதிக்கணும். அந்த சாதனை படிக்கிறது, தொழில்ல சாதிக்கிறது, அது அவர்களுக்கு இன்பத்தையும், திருப்தியையும் தரும். அந்த திருப்தியும் தரும். இந்த சாப்பாடு தராத திருப்திய, இன்பத்தை அவங்களுடைய கல்வி அல்லது தொழில் என்பது அவர்களுக்கு தரும். அதனால குறைவா சாப்பிட்றவங்க கண்டிப்பா அவங்க படிப்புலயும் சரி, தொழில்லயும் சரி சாதிப்பாங்க. அல்லது வித்தியாசமா அதாவது படிப்புல அப்படியெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கலையே, கொஞ்சமா தான் சாப்பிட்றா. ஆனா ஒண்ணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க ஏதாவது பிற்காலத்துல எதையாவது சாதிப்பாங்க கண்டிப்பா. ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமா மற்றவர்கள அதனால சாதிப்பாங்க கண்டிப்பா. அந்த மாரி குறைவான உணவு சாப்பிட்றவங்க. ஏன்னா அதுவே ஒரு உணவு கட்டுப்பாடு தானே. குறைவா சாப்பிட்றதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சாப்பாட்ட குறைச்சிக்கணுங்கிறதே பலருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பெரும்பாலானவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பாதிப்புலாம் இருக்கும்போது, சாப்பாடே எனக்கு பிடிக்காது, கொஞ்சமா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயமே கிடையாது. அது அவங்களுடைய இயல்பாவே இருக்கு. பல பேர் சாப்பாட்ட குறைக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனா சிலரோட இயல்பே நான் கொஞ்சமா தாங்க சாப்பிடுவேன், எனக்கு அதிகமா சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்போ பார்த்தீங்களா, இப்போ கஷ்டமான விஷயம் அது. அது அவர்களுக்கு அது இயல்பாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பா எதையாவது ஒண்ணு சாதிப்பாங்க. சாதிப்பது அவர்களுக்கு எளிது. ஏன்னா சாப்பாடு தராத இன்பத்தை வேற ஏதோ ஒன்றில் தேடுவார்கள். வேற என்ன இது? தொழில்ல தேடுவாங்க, படிப்புல தேடுவாங்க. அதுவே சாப்பாடு நிறைய சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு சாப்பாடே முழுமையான திருப்தியை தந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது, அப்போ சாப்பாடு தராத இன்பத்தையும் அதாவது சாப்பாட்டின் மூலம் கிடைக்கிற அதே இன்பம் தொழில்ல இல்லை, எனக்கு படிப்புல இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறைந்த வட்டத்திற்குள் தங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வார்கள், அதிகமாக சாப்பிடுகிறவர்கள்.